இப்போ நிறைய காணொளிகளில் அவங்கள நான் பார்த்துருக்கேன். தாடியோட தான் எல்லா காணொளிகளையுமே நீங்கள் இருப்பீங்க. இப்போ தாடி எடுத்திருக்கீங்க, ஆளே ரொம்ப சோர்ந்து இருக்கீங்க, என்ன காரணம்? அதான் குடிகெடுத்து ஆட்சி நடக்குது இல்ல தமிழ்நாட்டில். வள்ளுவனை பத்தி பேசிய இந்த கருணாநிதி போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு உயிரோடு இல்ல. யார் தாலி அறுத்தா? கனிமொழி பேசுவாங்களே, அவங்க இளம் விதவைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பேசிச்சு. திரு ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தோட கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு வாசல்ல நின்று டாஸ்மாக் கடைய 12 வயசு புள்ள கூட ஆண்களும் பெண்களும் சரிசமமா குடிக்கிறார். இந்த நிலை கலாச்சார சீரழிவு ஏற்படுத்தியிருக்கு இந்த அரசு. வயசு வித்தியாசம் 80 வயசு மூதாட்டியை கெடுக்கிற ஒரு அவலையிலே இந்த திராவிட மாடல் ஆட்சி. இவ்வளவு முடியல, செயல்பட முடியாத முதல்வர், துணை முதல்வர் இருக்காருல்ல, அப்பா அப்பான்னு சொல்றாரு ஸ்டாலின், என்ன அப்பான்னு கூப்பிடுங்கன்னு சொல்றாரு. பெத்த புள்ள அம்மா பேரே சொல்ல மாட்டாரு, அம்மான்னு சொல்லல. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழர் சேனை கட்சியிலிருந்து நிறுவனர் எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். இப்போ நிறைய காணொளிகளில் அவங்கள நான் பார்த்துருக்கேன். தாடியோட தான் எல்லா காணொளிகளையுமே நீங்க இருப்பீங்க. இப்போ தாடி எடுத்திருக்கீங்க, ஆளே ரொம்ப சோர்ந்து இருக்கீங்க, என்ன காரணம்? அதான் குடிகெடுத்து ஆட்சி நடக்குது இல்ல தமிழ்நாட்டில். கல்லுணாமை பத்தி வள்ளுவன் எழுதியிருக்கான்ல, வள்ளுவனை பத்தி பேசிய இந்த கருணாநிதி போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு உயிரோடு இல்லை. அப்ப யார் தாலி அறுத்தான்னா? கனிமொழி பேசுவாங்களே, அவங்க இளம் விதவைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பேசிச்சு. திரு ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தோட கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு வாசல்ல நின்று டாஸ்மாக் கடைய மூடுன்னு சொன்னாங்களே அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது. இப்போ பெரும் முதலாளிகள், டாஸ்மாக் முதலாளிகள் அத்தனை பேரும் திமுக காரங்க தான். முதலாளிகளை ஒழிக்காமல் மதுவை நிறுத்த முடியாது. இந்த மதுவை குடிச்சு என் தம்பி இறந்து போனான். 47 வயசு தான் ஆகும். இன்னும் எத்தனை பேர் இப்போ இவங்க சொல்றாங்கல்ல, இன்னும் ஊர் தாலி அறுக்குறாங்களே, இளம் விதவைகள் போயிட்டு இருக்காங்களே, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரணும்ல தமிழக. கண்டிப்பா. ஆனா முழுமையா இந்த டாஸ்மார்க்கை ஒழிக்க முடியாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும்ல சார். இல்ல, நீ என்ன செஞ்சிருக்கணும்? முதல் கையெழுத்து மது விலக்குன்னு கருணாநிதி சொன்னார, இதே ஸ்டாலின் சொன்னார முதல் கையெழுத்து மது விலக்குன்னு சொன்னார. எங்க அண்ணன் வந்த உடனே முதல் கையெழுத்து மது விலக்குக்கு தான் போடுவேன்னு சொன்னாங்களே கனிமொழி, மறந்து போனாங்களா? அதுலதான் என் தம்பி இறந்து போனான், கூட பிறந்த தம்பி. இந்த மதுவால கூட பிறந்த தம்பியை பலி கொடுத்துட்டு நீங்க பரிதவித்து நிக்குது குடும்பம். என்ன மாதிரி எத்தனை குடும்பம் இன்றைக்கு எத்தனை தனியார் மருத்துவமனைகள் உருவாயிருக்கு. மது குடிச்சா கல்லீரல் போகும் தெரியல. இன்றைக்கு உடம்பு கைகள் ஆண்மையற்றவர்களாக நரம்பு பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் மதுவால் செத்து கொண்டிருக்கிறது தமிழக இளைஞர்கள். எதிர்காலத்தில் ஒரு குழந்தை பெக்கிறது கூட அருகதையற்ற தமிழர்களாக ஒரு குடும்பத்தில் 10 குழந்தை இருக்கும், 10 குழந்தை இருக்கும். இன்னைக்கு ஒரு குழந்தை பிறப்பதற்கு மருத்துவமனையை நாடி போக வேண்டிய அவல நிலையை கொண்டு வந்தது திமுக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா இவங்களை இங்க தமிழகத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழனுக்கும் உண்டு சார். அப்படி பார்த்தா நீங்க எல்லாருமே மதுவிலக்க பூர்ண மதுவிலக்க அமல்படுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. கருணாநிதி அவர்கள் 1973லயே மது கடைகளை மூடினாரு. அதை மீண்டும் கொண்டு வந்தது எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பு 1982ல எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. ஏன் நீங்க திமுக அவங்க தொடர்ந்து திமுக மேல இந்த பழியை போடுறீங்க? இப்ப நடத்துறது யாரு சார்? மூணாரே கொண்டு வந்தது யாரு? இன்னைக்கு கதையை பேசுமா, அது முடிஞ்சு போன கதை. இன்னைக்கு கதையை பேசு. மது விலக்குக்கு எதிராக அட்டை பதாகை பேரு அந்த போராட்ட பதாகையை வச்சு பிடிச்சிருந்தது திரு முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலினா இல்லையா? ஸ்டாலின் தானே. அப்ப எதிர்கட்சியா இருக்கும்போது அந்த பெயர் பலகையை பிடிச்சிட்டு நின்னல்ல. அப்ப இப்ப என்ன ஆச்சு? ஆட்சிக்கு வந்த பிறகு பேனாவை எழுதலையா? கையெழுத்து போட முடியலையா? என்ன அப்பனா இவர்கள் சொல்வது எத்தனையுமே இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களுடைய எந்த ஒரு வாக்குறுதியும் தமிழகத்தில் நிறைவேறாது.
அதுதான் காரணம். அதுக்காக தான் இவங்க இந்த வேலையை பார்த்துருக்கிறாங்க. அதனால உண்மையிலேயே மதுவினால் ஏற்படுகின்ற சிக்கல்களை, உடல் உபாதைகளை இன்றைக்கு மருத்துவமனைகள் பெருகி போயிருக்கு. அரசு மருத்துவமனையில் இன்றைக்கு இறப்பினுடைய சதவீதம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. காரணம் இந்த டாஸ்மாக் மது. கண்டிப்பா சார். இப்ப கடந்த ஆண்டு மது, அதாவது டாஸ்மாக் மூலியமாக வருமானம் வந்து கிட்டத்தட்ட 45,855 கோடியா இருந்தது. இந்த 2000 மார்ச், அதாவது 2025 மார்ச்ல வந்து 48,344 கோடியா வந்து அதிகரிச்சிருக்கு. ஆனா இது புள்ளி விவரம் சொல்லுது, இது உண்மையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பின்பு இருக்குதே சார். இது நம்ம எப்படி புரிஞ்சு? இல்லை, இவங்க டாஸ்மாக் கடை அதிகமாக விற்பனை பண்ணவில்லை என்றால் அந்த அதிகாரிக்கு மெமோ கொடுத்திருக்க அரசு தான் இது. அப்போ விற்பனையை உயர்த்தணும். விற்பனையை உயர்த்த வேண்டும் என்றால் குடிகாரர்களை உருவாக்கணும், புது புது குடிகாரர்கள் உருவாக்கணும். இன்றைக்கு மது அடிமைகள் மறுவாழ்வு மையம் பெருகி போயிருப்பதற்கு காரணம் இந்த திராவிட மாடல் ஆட்சி. 12 வயசு புள்ள கூட குடிக்கிறாங்க. ஆண்களும் பெண்களும் சரிசமமாக குடிக்கிறாங்க. இந்த நிலை கலாச்சார சீரழிவு ஏற்படுத்தியிருக்கிறாங்க இந்த அரசு. அப்போ உங்களுக்கு தெரியணும்ல, உங்க வீட்டில் தாலியா இருந்தா எப்படி இருக்கும், உங்க வீட்டில் இதே நிலை வந்தா எப்படி இருக்கும்? திமுக 2021 ஆட்சிக்கு வந்தது பின்பு கிட்டத்தட்ட 500 கடைகள் கிட்ட மூடி இருக்காங்களே சார். தமிழ்நாட்டில் சந்து கடைகள்லாம் மூடலாம் இல்லை, இதெல்லாம் சும்மா ஏமாத்துற வேலை. இப்போ நெடுஞ்சாலை மேலே கடை இருந்துச்சு இல்லை, இப்போ பின்பக்கமும் சைடில் கடையை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. எதிரில் பார்த்தா கடை இல்லை, ஆனால் நீங்கள் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கடை இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, இங்கே திமுக காரங்க வீட்டுக்கு வீடு சாராயம் வைக்கிறாங்க. வீட்டுக்கு வீடு சாராயம். இந்த பிரச்சனை வந்து எல்லா ஆட்சி காலத்திலையும் தானே சார் இருந்திருக்கு. இது இப்போ அதிகம். இன்றைக்கு ஒரு கூட்டு பலாத்காரம் அதிகம். வயசு வித்தியாசம் 80 வயசு மூதாட்டியை கெடுக்கிற ஒரு அவலையிலே இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கு. அம்மா ஆட்சியில் நடந்திருக்குமா? எடப்பாடி ஆட்சியில் இந்த துணிச்சல் வருமா? காவல்துறை இன்றைக்கு செயல்படாம போவதற்கு யார் காரணம்? கூட்டு பலாத்காரம். ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்க முடியல. அந்த நிலையை அதை அவங்கள மிரட்டி அந்த பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ற நம்ம வழக்கு பார்த்திருக்கிறோமா இல்லையா? கல்லூரியில இப்போ சென்னையில் நடந்திருக்கா இல்லையா? எந்த துணிச்சல்? ஒவ்வொரு இன்றைக்கு போதைப் பொருள் தமிழ்நாட்டில் அதிகமானதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு HIV அதிகமானதுக்கு காரணம் என்ன? ஊசி போடுறான், இளைஞர்கள் ஊசி போடுறான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பிடிச்ச மாதிரி போதைப் பொருள் எந்த மாநிலத்திலும் பிடிக்கப்படலை. அப்போ இங்க போதை மிகுந்த மாநிலமாக, இதுதான் நம்பர் 1 மாநிலம் எதுல? தமிழகம்னா திராவிட மாடல் ஆட்சியில் போதைப் பொருள் வர்றதுல அதிகமாக பிடிச்சிருக்காங்க. இல்லைன்னு மறுக்க முடியுமா? திராவிட மாடல் முதல்வரை வாங்க நேருக்கு நேர் விவாதம் பண்ணுவோம் கடுமையா. திருச்சி ஏர்போர்ட்ல இவ்வளவு டன் கணக்கில் கிலோ கணக்கில் பிடிக்கிறாமா கெஞ்சாவை. புது புது பேர்ல வருது, யாரும் பார்த்திராத கேட்காத பேர்ல இன்றைக்கு போதைப் பொருள் அதிகமா இருப்பதற்கு காரணம் இது திறனற்ற ஆட்சி. இவ்வளவு முடியல, செயல்பட முடியாத முதல்வர், துணை முதல்வர் இருக்காருல்ல, அப்பா அப்பான்னு சொல்றாரு ஸ்டாலின், என்ன அப்பான்னு கூப்பிடுங்கன்னு சொல்றாரு. பெத்த புள்ள அம்மா பேரே சொல்ல மாட்டாரு, அம்மான்னு சொல்லல. அன்னைக்கு உதயநிதி ஒரு புத்தக வெளியீட்டு விழால சொல்றாரு, இவர் மாமா, இவர் அண்ணன் அப்படின்னு பேரை சொன்ன திரு உதயநிதி பெத்த தாய் முதல்வருடைய தாய் என்றாரு. அப்போ அம்மாவை அம்மான்னு கூப்பிடுறதுக்கு வக்கில்லாத நிலையில தான் இந்த திராவிட மாடல். கண்டிப்பா சார். இப்ப திமுக ஆட்சி குறித்தும் திமுக ஆட்சியில இருக்கக்கூடிய டாஸ்மாக் பிரச்சனை குறித்தும் பல்வேறு விவரங்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.